இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. கொழுப்பு சத்துலேயே ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று ஹார்ட் ஃப்ரெண்ட்லி, ஒன்று ஹார்ட் ஃப்ரெண்ட்லி இல்லை. அப்படின்னா ஹார்ட் ஃப்ரெண்ட்லின்னா இருதய நோய் வராத தவிர்க்கும். இன்னொன்று வந்து இருதய நோய் வர வைக்கும். இந்த பிளாக்ஸு லிப்பிட்ஸை ஏற்றி அந்த மாதிரி ப்ராப்ளம். இது வந்து கோதுமையிலேருந்து ரவை சேமியா எல்லாமே கோதுமையிலேருந்து தான் பண்ணுறாங்க. நார் சத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஒரு ஷேட் பெட்டர் நார் சத்து இருக்கும். மைதான்னு வச்சு சுத்தமாக கிடையாது. ஸோ அந்த மைதா எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு உணவு பண்ணுறதே அது இன்னுமே மோசம். இப்போ பஃப்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்காங்க, லேயர் லேயராக மைதா, லேயர் லேயராக அந்த வனஸ்பதி ஆயில் அதை போட்டு பண்ணுறாங்க. இது திஸ் வில் கம் அண்டர். இப்போ நீங்கள் ரோல்ஸ் சாப்பிட்றீங்க, அந்த ரோல்ஸ் கூட உள்ள வெஜிடபிள் ரோல்னு சொல்லுவாங்க. மெயினாக அதில் பொட்டேட்டோ இருக்கும், ஒரு 2 பீன்ஸ் இருக்கும், 2 கேரட் இருக்கும், 2 பீஸ் வெங்காயம், அந்த மாதிரி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இதனால் நிறைய அந்த மாவு சத்து உள்ள உணவு, அதுவும் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்கிறோம், அதை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கொழுப்பு சத்து நிறையா இருந்தால் கான்ஸ்டிபேஷன் வரும். உங்களுக்கு ப்ரோட்டீன் பார் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடைக்காது, இந்த மாதிரி ஷேக்கை கரைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, அப்போ யூஸ் பண்ணால் ஓகே. இல்லைன்னா பெட்டர் டு மேக் அ ஷேக் வித் அதுக்குள்ளே என்ன போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். பேசிக்காக ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும். இப்போ எக்ஸ்பைரி டேட் அடுத்த வாரம் வரப்போகுதுன்னா அது கூட வாங்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீசிங் சரியா இல்லை பேக்கிங் சரியா இல்லை. இப்போ ஒரு பிஸ்கெட்டில் கூட சில சமயம் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் அந்த பேக்கெட்டில், அது ஏர் டைட்டாக இல்லைன்னா நமுத்து போயிடும். அது நமுத்து போச்சுன்னா அது வந்து கெட்டு போகக்கூடிய கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கிட்ட வாங்காதீங்க. ஒரு 2 months 1 month. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட் தாரிணி கிருஷ்ணன் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓகே மேம், இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃப்ரூட் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? பேசிக்கலி அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்னா இந்த மைதாவில் பண்ணுற ப்ராடக்ட். ஓகே. அது ஃபுல்லாகவே அதில் நார் சத்து இருக்காது. அண்ட் மெயின்லி நிறைய கார்போஹைட்ரேட், வேண்டாத கொழுப்பு சத்து. இப்போ கொழுப்பு சத்துலேயே ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ஹார்ட் ஃப்ரெண்ட்லி, ஒன்று ஹார்ட் ஃப்ரெண்ட்லி இல்லை. அப்படின்னா ஹார்ட் ஃப்ரெண்ட்லின்னா இருதய நோய் வராத தவிர்க்கும். இன்னொன்று வந்து இருதய நோய் வர வைக்கும், இந்த பிளாக்ஸு லிப்பிட்ஸை ஏற்றி அந்த மாதிரி ப்ராப்ளம். ஸோ யூஸ்வலி அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸில் இந்த மாதிரி நோ ஃபைபர் ஆர் வெரி லிட்டில் ஃபைபர் வித் லாட் ஆஃப் கார்போஹைட்ரேட், அதுவும் ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட். ஓகே. மைதா, கார்ன்ஃப்ளவர், அந்த மாதிரி விஷயம், சர்க்கரை நிறையா. அண்ட் அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த யூஸ் பண்ணுற கொழுப்பு சத்து கூட ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரான்ஸ் ஃபேட்ஸ்னால் என்ன? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் நம்ம வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் C டபுள் பாண்ட் Cன்னு. ஓகே. அந்த டபுள் பாண்ட் எடுத்துகிட்டு ஹைட்ரஜனேட் பண்ணிடுவாங்க. ஸோ CH-CHன்னு ஆகிடும். இது வந்து இருதயத்துக்கு ரொம்ப கெடுதல். அதனால தான் நீங்கள் ஃபுட் லேபிள்ஸில் கூட சொல்லுவாங்க ட்ரான்ஸ் ஃபேட் 0 போடணும், இல்லை less than 1 அவ்வளோ இருக்கணும், பேசிக்காக 0 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் அது பார்ப்பாங்க. பட் இதிலெல்லாம் இது நிறையா இருக்கும். அதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ். ஓகே மேம். அதே மாதிரி வந்து ப்ராசஸ் ஃபுட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுக்கோ அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டுக்கோ இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன மேம்? இப்போ ப்ராசஸிங்லேயே பல விதம் இருக்குது இல்லைம்மா. ஓகே. இப்போ கோதுமைங்கிறத எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த கிரெயின் அதை அப்படியே வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி இல்லை கட் பண்ணி நம்ம சம்பா கோதுமை வருது அந்த மாதிரி பண்ணுறது ஒன்றுமே பண்ணுறதில்ல, வெறும் கட்டிங் அந்த மாதிரி. அடுத்த ஸ்டெப் என்னென்னா மேல் தோலில் எடுக்கிறது. அதுதான் நம்ம அரிசியில் பண்ணிட்டு இருந்தோம், கைக்குத்தல் அரிசியில் மேல் தோல். ஏன்னா அது சாப்பிட முடியாது, அரிசியில் கோதுமையில் சாப்பிட முடியும், அரிசியில் சாப்பிட முடியாது. அதனால் அந்த மேல் தோல் மாத்திரம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராசஸிங். கொஞ்சம் நார் சத்து போகும், பட் நார் சத்து இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், விட்டமின் இருக்கும், மினரல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரவை. இது வந்து கோதுமையிலேருந்து ரவை சேமியா எல்லாமே கோதுமையிலேருந்து தான் பண்ணுறாங்க.
நார் சத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஒரு ஷேட் பெட்டர் நார் சத்து இருக்கும். மைதான்னு வச்சு சுத்தமாக கிடையாது. ஸோ அந்த மைதா எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு உணவு பண்ணுறதே அது இன்னுமே மோசம். இப்போ பஃப்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லேயர் லேயராக மைதா, லேயர் லேயராக அந்த வனஸ்பதி ஆயில் அதை போட்டு பண்ணுறாங்க. இது திஸ் வில் கம் அண்டர் அல்ட்ரா ப்ராசஸ். ஸோ மேம் இந்த மைதாவுமே வந்து கோதுமையில இருந்து எடுக்கிறது தானே? ஆமாம். ஓகே. ஸோ மேம் இப்போ மைதா வந்து அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்னு சொன்னீங்க. நம்ம இந்தியாவில் இன்னும் என்னென்ன அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இல்லை, மைதா இஸ் அ ப்ராசஸ் ஃபுட். அதுலேருந்து உணவு பண்ணுறோம்ல, அது அல்ட்ரா ப்ராசஸ். பிகாஸ் அதில் இன்னுமே நம்ம வந்து இந்த மாதிரி கொழுப்பு சத்து போட்டு அதை வந்து ஒரு பேக்கரி ஐட்டமாக பண்ணி இல்லை பிஸ்கெட்டாக பண்ணி அதுக்குள்ளே கலர்ஸை போட்டு அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ கார்ன்ஃப்ளவர், மைதா, ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் இதெல்லாம் கெடுதல். ஓகே மேம். இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம டே டு டே லைஃப்பில். ஸோ இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது நமக்கு எந்த மாதிரியான ஹெல்த்தில் அஃபெக்ட் ஆகுது? இப்போ டே டு டே எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டிபேஷன் வந்துடுது எல்லாருக்கும். ஏன்னா நார் சத்து இல்லை. இப்போ நீங்கள் ரோல்ஸ் சாப்பிட்றீங்க, அந்த ரோல்ஸ் கூட உள்ள வெஜிடபிள் ரோல்னு சொல்லுவாங்க. மெயினாக அதில் பொட்டேட்டோ இருக்கும், ஒரு 2 பீன்ஸ் இருக்கும், 2 கேரட் இருக்கும், 2 பீஸ் வெங்காயம், அந்த மாதிரி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இதனால் நிறைய அந்த மாவு சத்து உள்ள உணவு, அதுவும் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்கிறோம், அதை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கொழுப்பு சத்து நிறையா இருந்தால் கான்ஸ்டிபேஷன் வரும். யாருக்கெல்லாம் இந்த ஆக்னி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அது ரொம்ப வந்து ஜாஸ்தி ட்ரிகர் ஆகிடும். ஓகே. வெயிட் ஏறும். ஏன்னா வந்து புரத சத்து இல்லை, அப்புறம் உங்களுக்கு வந்து நார் சத்து இல்லை, வெஜிடபிள் இல்லை, ஃப்ரூட் இல்லை, அதனால் நிறைய சாப்பிட்டுடும். இப்போ ஒரு ரோல் போருமா, அந்த பிளேட் ஃபுல்லாக சாப்பிட்றீங்கல்ல, 3, 4, 5 கூட முடிச்சிருவாங்க இந்த சைஸில் இருந்தால். அப்போ அது என்ன ஆகிடுது, நிறைய கேலரி ஏறுது. கேலரியில் புரத சத்து இல்லை. ஸோ என்ன ஆகிடுது, வெயிட் ஏறுது. ஓகே. வெயிட் ஏற ஏற ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வருது. யாருக்கெல்லாம் பார்டர் லைன் டயபெட்டிஸ் இருக்கோ அது ஏறி போகுது, அவங்க உள்ள ஹார்மோன் மாறுது. ஸோ அதனால இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ஸ், பிசிஓஎஸ் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி பலவித பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றதுனால இந்த இவ்வளோ டிசீஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போது ஃபுட்டுன்னு ஒரு எடுத்துக்கிட்டால், இப்போ ஹோட்டல்ஸில் இருக்கட்டும், வெளியே எங்கன்னா இருக்கட்டும், இந்த ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டே டு டே லைஃப்பில் இப்போ அஜினோமோட்டோ வந்து ஃபுட்டில் யூஸ் பண்ணுறாங்க, பசி இப்போ. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம சாப்பிட்ற பொருட்களில் வந்து நமக்கு தெரியாமலே வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது இது என்னென்ன மாதிரியான ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும்? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அஜினோமோட்டோன்னு சொன்னீங்க, அது பிராண்ட் நேம். அதோட கெமிக்கல் நேம் வந்து மோனோசோடியம் குளூட்டமேட், MSGன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஜப்பானில் தான் கண்டுபிடிச்சாங்க. 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அது கண்டுபிடிச்சி. ஆனால் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, உப்புக்கு பதில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இதுலேயும் சோடியம் சத்து இருக்குது, இதில் டேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, உப்பை குறைச்சிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், உப்பும் போடுறோம், ப்ரிசர்வேட்டிவும் போடுறோம், இதுவும் போடுறோம். அப்போ என்ன ஆகிடுது, எக்கச்சக்கமாக சோடியம் சத்து ஜாஸ்தி ஆகிடுது. அதனால தான் சின்ன வயசுலேயே பிளட் ப்ரெஷர்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஃபுட் கலர்னு சொன்னீங்க. இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். இப்போ யாராவது ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை இருக்குன்னா இது ரொம்ப ஜாஸ்தி பண்ணும். அதை இதனால அலர்ஜிஸ் வருது. அலர்ஜி வந்து இந்த ஃபுட் கலரில் இருக்கிறத சாப்பிட்டா வீசிங், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், பிரெத்லெஸ்னஸ், இதெல்லாம் வரக்கூடிய ப்ரோங்கைட்டிஸ், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய ஆகுது. ஸோ இதெல்லாம் பேசிக்காக கெமிக்கல்ஸ். அதை வந்து சிறிய அளவு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அது யார் மானிட்டர் பண்ணுறாங்க? அண்ட் நீங்கள் அந்த உணவே நிறையா சாப்பிட்டா உங்களுக்கு அது ஜாஸ்தி ஆகிடும். ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. அதனால வந்து சின்ன வயசுலேயே வந்து ரொம்பவே ஒபீஸாக இருக்காங்க. சில பசங்களாம் வெளியே போய் விளையாடுறது இல்லை, ஒரே இடத்துல வந்து உட்காந்து விளையாடுறதுனால கூட ஒபீஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த ஒபீஸ்க்கும் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்க்கும் வந்து ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா அது ஹை கேலரி, அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் ஹை கேலரி ஃப்ரம் கார்போஹைட்ரேட் அண்ட் ராங் ஃபேட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்த உடனே ப்ராப்ளம் வருது. அதுவும் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஹைட்டில் வளர வேண்டிய டைமில் இந்த மாதிரி வளர்ந்துடுறாங்க. அது ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா இப்போ ஒரு 10 வயசு குழந்தை வெயிட் எக்கச்சக்கமாக போட்டுடுச்சுன்னா அதை வந்து நம்ம பெரியவங்களுக்கு வெயிட் குறைக்கிற மாதிரி குறைக்க முடியாது. ஏன்னா இன்னும் வளர்ச்சி பாக்கி இருக்குது 8 வருஷம். ஸோ அவங்கள வளரவும் விடணும், ஆனால் வெயிட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். அதனால இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம்ஸ். ஓகே மேம். அதே மாதிரி இப்போ பார்க்கும்போது வந்து இப்போ வெயிட் கெயின் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும்னு இந்த ப்ரோட்டீன் பார்ஸ்லாம் எடுத்துப்பாங்க ஜிம் போகிறவங்க. ஸோ இந்த மாதிரி அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவுமே இருக்காதா? கண்டிப்பாக வந்து அதுவுமே வந்து ஹெல்த்தின்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது ஹெல்த்தியாக இல்லாது அது வந்து எதனாச்சும் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுமா? எது வேணால் எடுங்கம்மா, ப்ரோட்டீன் பார் எடுங்க, இல்லை ப்ரோட்டீன் ஷேக் கூட விற்கிறாங்க. அதுலலாம் நீங்கள் லேபிள்ஸை படித்தா அவங்க பாதாம், பிஸ்தா, வே ப்ரோட்டீன், இல்லை சோயா ப்ரோட்டீன், எந்த ப்ரோட்டீன், இல்லை பட்டாணிலேருந்து எடுக்கிற ப்ரோட்டீன், அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் இமல்சிஃபையர், ஸ்டெபிலைசர், ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி நம்பர் போடுவாங்க. இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இது வேரியஸ் கெமிக்கல்ஸ் தான், புரியுதுங்களா? இது வந்து பர்மிட்டட் லெவல்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பர்மிட்டட் லெவல்னால் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்லாம், நம்ம டெய்லி சாப்பிட்டா. ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீன் பார் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடைக்காது, இந்த மாதிரி ஷேக்கை கரைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, அப்போ யூஸ் பண்ணால் ஓகே. இல்லைன்னா பெட்டர் டு மேக் அ ஷேக் வித் அதுக்குள்ளே என்ன போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும்ல, ஸோ அந்த எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே வந்து நம்ம அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டாக எடுத்துக்கலாமா? ஏன்னா வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு வடை செய்கிறாங்கன்னா அந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அது ஒரு இது பண்ணிவிட்டு அடுத்த இதுக்குமே அதே ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராசஸ் பை ப்ராசஸ் வந்து சேம் இது வரதுனால அதுவும் இல்லாமல் கூட அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் கேட்டகரியில் வருமா? அது வராது, பட் அதில் டிரான்ஸ்ஃபேட்ஸ் நிறைய. டிரான்ஸ்ஃபேட்ஸ், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக்ஸு, ஃப்ரைஸு, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸு எல்லாமே ஃப்ரோசன்னா ஒரு தடவை குக் பண்ணி வந்துடுது, திருப்பி அதை எடுத்து ஃப்ரை பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ டபுள் ப்ராசஸிங், புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ வந்து ஃப்ரோசன் சமோசா, ஃப்ரோசன் மோமோஸ், இதை எடுத்து ஹீட் பண்ணி திருப்பி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திருப்பி ப்ராசஸிங். அண்ட் ஃபுட்டில் நார் சத்து இல்லை, இதெல்லாம் தான் ப்ராப்ளம். ஓகே மேம். அதே மாதிரி இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் பற்றி பேசும்போது சிக்கன்லாம் வந்து நம்ம ஒரு நாளைக்கு இது பண்ணிவிட்டு அடுத்த நாளே சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸில் வந்து அந்த சிக்கன் நக்கட்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரோசன் பண்ணி வைக்கிறதுனால அது கொஞ்ச நாள் அதுக்குமே டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு எது அஃபெக்ட் ஆகாதா? See, the thing is you should maintain that cold chain. ஓகே. இப்போ நம்ம ஊரில் யூஸ்வலாக சம்மர் வந்தால் பவர் கட்டு போயிடும். ஸோ பவர் கட் வந்தால் ஃப்ரீசர்லாம் ஒர்க்கே ஆகாது. வீட்டில் கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜை கனெக்ட் பண்ண மாட்டோம். ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது, இல்லை ஒரு ஜென்ரேட்டர் இருக்குன்னா ஃபேன் லைட் தான் கனெக்ட் பண்ணும். இது வந்து ஃப்ரீசர், அதாவது ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசர், கீசர் இதெல்லாம் கனெக்ட் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் நிறைய பவர் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மைக்ரோவேவ் அவன் கூட கனெக்ட் ஆகாது, ஏன்னா அது வந்து உங்களுக்கு பவர் ஜாஸ்தி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த அணைச்சி திருப்பி போடுறதே அது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ அந்த பேக்கெட் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது இப்போது நம்ம கடைக்கு போய் ஒரு விஷயம் வாங்குறோன்னா, சாப்பிட்ற ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம்ஸோ அதை வாங்கும் போது அந்த லேபிள் கவரில் நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும் மேம்? ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும். எக்ஸ்பைரி டேட். இப்போ எக்ஸ்பைரி டேட் அடுத்த வாரம் வரப்போகுதுன்னா அது கூட வாங்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீசிங் சரியா இல்லை பேக்கிங் சரியா இல்லை. இப்போ ஒரு பிஸ்கெட்டில் கூட சில சமயம் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் அந்த பேக்கெட்டில், அது ஏர் டைட்டாக இல்லைன்னா நமுத்து போயிடும். அது நமுத்து போச்சுன்னா அது வந்து கெட்டு போகக்கூடிய கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கிட்ட வாங்காதீங்க. ஒரு 2 months 1 month தள்ளி எக்ஸ்பைரி டேட் இருக்கிறத வாங்கிறது பெட்டர். அப்போ தான் ஹெல்த்து அது வந்து கெட்டு போகாத இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ மெயினாக எல்லாரும் ஏமாறுற விஷயம் வீட் ஃப்ளார் அப்படின்னா கோதுமை, ஹோல் வீட் ஃப்ளார் அப்படின்னா கோதுமை, வீட் ஃப்ளார் ரிஃபைன் அப்படின்னு போட்டால் அது வந்து மைதா. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. கோதுமை தானே, வீட் ஃப்ளார் தானே அப்படின்னு நினச்சிப்பாங்க. இது ஒரு ப்ராப்ளம். அடுத்தது சர்க்கரை பல விதமாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரைன்னு போடுவாங்க, ஆடட் சுகர்ஸ்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஆடட் சுகர் 0 இருந்தால் ஓரளவுக்கு சேஃபு, புரியுதுங்களா? பட் அந்த ஆடட் சுகர் இல்லாமையே அந்த ப்ராடக்டில் 100 கிராமுக்கு 20 கிராம்
சர்க்கரை வருது, எங்கேருந்து வருது? இது டேட்ஸா இல்லை ரேசின்ஸா இல்லை என்ன போடுறாங்க, அதை நம்ம போய் கவனிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு சத்து ஓகே எதுலேருந்து வருது, அது போடவே மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா வெஜிடபிள் ஃபேட் அப்படின்றவாங்க. அப்படின்னா எண்ணெய்ன்னு அர்த்தம். எந்த எண்ணெய் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஹைட்ரோஜனேட்டட் ஆயில் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். அது நல்லதே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லேபிளில் படிக்கணும், பார்க்கணும். இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் கிளாஸ் 6 கிளாஸ் 7ல் சொல்லி தராங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஓகே மேம். அதே மாதிரி பார்க்கும்போது இந்த எக்ஸ்பைரி டேட் சொன்னீங்கல்ல, எக்ஸ்பைரி டேட் இப்போ அடுத்த நாள் அது எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா நாளைக்கு தானே எக்ஸ்பைரி ஆக போகுது, நான் இன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுவாங்க மேம். எனக்கு இருக்க டவுட் என்னன்னா, இன்னைக்கு நல்லா இருக்கிறது அது எப்படி நாளைக்கு அது ஒரே நாள்ல இதுவாகும்? இவ்வளவு நாள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு நாள் இல்லாம அடுத்த நாள் எப்படி ஆகும்? அந்த மாதிரி சாப்பிடலாமா மேம்? பேசிக்காக வேண்டான்னு சொல்கிறேன் நான். ஒரு கிவ் 15 days or 1 month அட்லீஸ்ட். ஓகே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் இதுக்கெல்லாம் உங்களுக்கு லாங்கர் எக்ஸ்பைரி டேட் இன்னும் நிறைய மாதம் கொடுப்பாங்க. வேறஸ் இந்த மாதிரி பெரிஷபிள் ஐட்டம், நீங்கள் நக்கெட்ஸ் சொன்னீங்க, இல்லை ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ், இதுக்கெல்லாம் கம்மி கொடுப்பாங்க. ஸோ அது நாளைக்கு கெட்டு போகுதுன்னா இன்றைக்கி எதுக்கு வாங்கணும்? நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி டேட் வாங்கிக்கோங்களேன், அதான் பெட்டர். ஓகே மேம். அதே மாதிரி இப்போ டே டு டே லைஃப்பில் எல்லாருமே பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராக்டிக்கலான டிப்ஸ் தருவீங்க மேம்? ஒன்றும் இல்லை, ஸ்நாக்ஸுக்கு நட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. இல்லை கட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே ஹெல்த்தி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதெல்லாம் உங்களால் முடியலன்னா அரிசி பொரி எடுத்துக்கோங்க, உடச்ச கடலை எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வச்சு உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ நீங்களே போட்டு பண்ணிக்கோங்க. அப்போது இந்த மாதிரி தேவை கேட்காது, புரியுதுங்களா? பட் உணவே நம்ம இந்த மாதிரி உணவு ஸ்ப்ரிங் ரோலும் இல்லை கேக்ஸும் இல்லை ஃப்ரைஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ நம்மளுக்கு ட்ரபிள் தான். ஏன்னா உணவுங்கிறது லன்ச் அண்ட் டின்னரில் காய் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், அப்புறம் சப்பாத்தி இல்லை ரைஸு என்ன சாப்பிட்றீங்களோ இருக்கணும், தயிர் இருக்கணும். இது 4 விஷயம் இருக்கணும். இது இல்லாத நான் வெறும் சாஸை போட்டு ஒரு ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்றேன் இல்லை சமோசா சாப்பிட்றேன்னா, சமோசாவது ஓகே அப்போ பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங் ரோல்லாம் அகெயின் ஏற்கனவே ஒரு தடவை வேக வச்சு உள்ளே கொடுத்துட்றாங்க, அப்புறம் அதை திரும்பி டீஃப்ரீஸ் பண்ணி அதை இது பண்ணுறாங்க. ஓகே மேம். அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் பற்றி நிறைய கேள்விகளுக்கு எங்களுக்கு ரொம்பவே புரிகிற மாதிரி தெளிவாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய டைமுக்கு ரொம்பவே நன்றி மேம். தேங்க்யூ.